இதுவரையில் அமெரிக்கர்களால் பல தாக்குதல் அலைகள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த நிலையில் மூன்றாவது அலை இதுவரை காலமும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய தாக்குதலாக இருக்கும் என அமெரிக்க வெளியுறவு அமைச்சரான மார்க்கோ ரூபியோ கடுமையாக எச்சரித்துள்ளார். கூடிய விரைவில் அதுவும் வரவுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்க கூட்டுப்படை ராணுவத்தின் தலைவரான டான் ஹெய்ன் திங்களன்று அந்த பிராந்தியத்திற்குள் இன்னும் அதிகமான ராணுவ தளவாடங்களை நகர்த்தி வருவதாக கூறியதை நாம் கேள்விப்பட்டதற்கு இது பொருந்தும் என சுட்டிக்காட்டியதாகவும் தெரிவித்துள்ளார். சனிக்கிழமை தாக்குதல்கள் தொடங்கியதிலிருந்து ஈரான் முழுவதும் கிட்டத்தட்ட 2000 இலக்குகளை தாக்கியுள்ளதாகவும் ஒரு நீர்மூழ்கி கப்பல் உட்பட 17 ஈரானிய கப்பல்களை அழித்ததாகவும் அமெரிக்க ராணுவ மத்திய கட்டளை தலைவர் அட்மிரல் பிராட் கூப்பர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நடவடிக்கையில் அமெரிக்காவில் இருந்து 50,000க்கும் மேற்பட்ட துருப்புக்கள், 200 போர் விமானங்கள், 2 விமான தாங்கி கப்பல்கள் மற்றும் குண்டுவீச்சு விமானங்கள் பங்கேற்கின்றன என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய கிழக்கில் ஒரு தலைமுறையில் நடந்த மிகப்பெரிய அமெரிக்க ராணுவ குவிப்பு இது என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 2003ஆம் ஆண்டு ஈராக் மீதான அமெரிக்க படைப்பின் ஆரம்ப கட்டங்களில் நடந்த அதிர்ச்சி மற்றும் பிரமிப்பு குண்டுவெடிப்புகளை விட அமெரிக்காவும் ஸ்டேலும் ஈரான் மீது கிட்டத்தட்ட 2 மடங்கு தாக்குதல்களை நடாத்தியுள்ளதாக கூப்பர் மேலும் தெரிவித்தார்.